இப்போ நான் அப்லோட் பண்ண ஆடியோ என்னன்னு தெரியுமா? நைட்டோட நைட்டாக ஒரு காட்டுக்குள்ளே பல ஜேசிபி புல்டோசர்ஸ்லாம் சேர்ந்து அந்த காட்டை அழிச்சிட்டு இருக்கிறப்போ கூக்குரலிட்டு பல பறவைகளோட அலறல் சத்தம் தான் அது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஷ். திஸ் இஸ் VOV வாய்ஸ் ஆஃப் வைகை, டேல்ஸ் ஆஃப் அ பாய் ஃப்ரம் மதுரை. அதாவது சீசன் 2ஓட 10th எபிசோடு வந்தாச்சு. சரி, ஒரு நல்ல டாபிக் எடுத்து முடிச்சுக்கலான்னு ஐடியா பண்ணி தான் வேற ஒரு கண்டென்ட் சும்மா ரிலாக்ஸிங் ஸ்டஃபாக பேசிட்டு போயிடலான்னு தான் இருந்தேன். பட் கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இந்த வாரம் இதை எடுத்து பேச போறியான்னு சொல்லி கேட்குறப்போ அதை பற்றி பேசுகிற ஒரு இடத்துல இருந்தும் நான் பேசாமல் போனேன்னா அது சரியாக இருக்காது அண்ட் என்னாலையும் பேசாமல் இருக்க முடியல. ஒரு 2 weeks முன்னாடி இதே மாதிரி இன்னொரு சோஷியலி மாரலாக நான் ரொம்ப பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் பேச முடியாமல் போச்சு அண்ட் அதுக்கு நான் ரொம்ப ஃபீலும் பண்ணேன். இந்த தடவை நான் அதை விட போகிறதில்ல. சரி, இப்போ என்ன ஆச்சு? தெலுங்கானா ஸ்டேட் கேபிட்டலான ஹைதராபாத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கஞ்சே கச்சிபௌலின்ற கவர்மெண்ட்டோட வேஸ்ட்லேண்ட், அதாவது புறம்போக்கு இடத்த ஜூலை 2024 TGIIC தெலுங்கானா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷனுக்கு 50,000 கோடிக்கு, எவ்வளோ 50,000 கோடிக்கு ஆக்ஷனில் விற்றுருக்காங்க. இந்த கஞ்சே கச்சிபௌலின்ற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ராக் ஃபார்மேஷனான மஷ்ரூம் ராக். அது மட்டும் கிடையாது, 400 acres ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் அனிமல் ஹேபிடேஷன் வித் 4 to 5 ஆக்டிவ் லேக்ஸ். நினச்சி பாருங்க, 400 acre ஆஃப் ஃபாரஸ்ட்னா எவ்வளோ மரங்கள் இருக்கும் அண்ட் எவ்வளோ பறவைகள், எவ்வளோ விலங்குகள், பூச்சிகள்னு ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கும். 700 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ், 700 வகையான மரங்கள், 100 வகைகளுக்கும் மேலான பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ்னு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இந்த 400 acre காடை நம்பி இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த TGIIC ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி ஐடி பார்க் கட்ட போறோன்னு ஜேசிபி புல்டோசர்ஸை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இதை பார்த்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்டில் இறங்கிட்டாங்க. படித்தவங்களாச்சே, இந்த இடம் யூனிவர்சிட்டியோடது, இங்கே இவ்வளோ வெஜிடேஷன் அண்ட் ஹேபிடேஷன் இருக்குது, 5 ஆக்டிவ் லேக்ஸ் இருக்குன்னு மஷ்ரூம் ராக்கில் நின்று ஃபஸ்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜேசிபி வந்ததுக்கப்புறம் தீவிரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லா இடத்துலையும். நான் இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட் வரைக்கும் ப்ரொடெஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. டிஸ்பைட் ஆல் போலீஸ் தடியடிஸ், அரெஸ்ட்லாம் ஆகியும் இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த இடம் காலேஜோடதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்ப பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற உயிரினங்களுக்காக தீவிரமாக போராட்டத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னமும் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அண்ட் யூ நோ வாட், இதை பற்றி தெலுங்கானா ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் ஹியரிங்க்கு போகிறதுக்குள்ளேயே நைட்டோட நைட்டு 50 JCB வச்சு 70 acre காலி. அதோட ஆடியோ கிளிப் தான் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்படி தான் 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் அரிட்டாப்பட்டின்ற ஹெரிட்டேஜ் பயோடைவர்சிட்டி ஏரியாவை அழித்து மைனிங் பண்ண போகிறாங்கன்னு அந்த ஊர் மக்கள், விவசாயி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி அந்த கேஸை வின் பண்ணாங்க. இப்போ அந்த இடம் சேஃபாக தான் இருக்குது. இப்போ திரும்ப அதே மாதிரி தெலுங்கானாவில் எனக்கு ஒன்று புரியல. அரிட்டாப்பட்டியில் மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது, ப்ளஸ் பயோடைவர்சிட்டி ஏரியா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்றதுனால அந்த கேஸில் வின் பண்ணோம். வெறும் காடு, மரம், பறவை, மிருகம் தானே, எதுக்கு வெட்டியா 400 acre வச்சுக்கிட்டு அழிஞ்சிட்டு போட்டோம், ஏதாச்சும் பிரோஜனமா பண்ணலான்னு நினைச்சு பண்றாங்களான்னு தெரியல. அதுவும் உயிர் தானே. அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி லைஃப்ஸ் ஆஃப் ட்ரீஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ். அவங்க உயிர் பற்றினது மட்டும் கிடையாது, நம்ம உயிர் பற்றினது தான். ஐ மீன், நம்ம உயிர்னா ஹைதராபாத்தில் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்களோட உயிரும் சம்மந்தப்பட்டது தான். ஆல்ரெடி பாப்புலேஷன் அதிகமானதுனால பொல்யூஷனும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஹைதராபாத் மாதிரி ஒரு மெட்ரோபோலிஸ் சிட்டியில் எவ்வளோ பியூர் ஃபார்ம் ஆஃப் ஏர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த லட்சணத்தில் காடு அழிக்க வந்துட்டானுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு தெரியும்டா மரத்தினால என்ன யூஸ்னு. சரி, இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க? ப்ரொட்டஸ்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. இதுக்கு தீர்வு எப்போ வரும்னு தெரில, எப்படி வரும்னு தெரில. அப்படி தான் சொல்கிறதா இருந்தேன். ஆனால் ஜஸ்ட் நவ் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. கேஸ் நடக்கிறதுனால மரத்தை வெட்டக்கூடாதுன்னு டெவலப்மெண்ட் ப்ராசஸை நிறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போது இதை பற்றி பேசணும்னு நான் முடிவு பண்ண அப்புறம் யூடியூப்பில் எந்த ஒரு தமிழ் சேனலும் இதை பற்றி கவர் பண்ணல. சும்மா கட்டசி வாங்கி நியூஸ் ஃபுட்டேஜை போட்டுட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னு ஆச்சும் தெரியப்படுத்தியிருக்கலாம். அதுவும் பண்ணலை. மேபி இந்த பாட்காஸ்ட் கேட்குற நேரத்தில் மதன் கோரினா மாதிரி ஏதாச்சும் சேனல்ஸில் உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருந்திருக்கலாம். பட் தெரில, நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த சேனல்ஸ்லையுமே இதை பற்றி எந்த ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எதுவுமே வரல. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, அரிட்டாப்பட்டியில் பிரச்சனை ஆனப்பவும் தெலுங்கானா பீப்புளுக்குலாம் இதை பற்றி தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்லைல்ல. சரி ஃபைன், அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, விடுங்க. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம ஊர் சேனல் ஏன் நம்ம ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துறது இல்லை? வேறு ஸ்டேட்டில் தானப்பா நடக்குது, அதெல்லாம் எதுக்கு நம்ம ஸ்டேட்டில் சொல்லிட்டு அவங்க என்ன இதெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்ற எண்ணமா? அதே கரியரின் உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஆக்டராக இருந்து பொலிட்டீஷியன் ஆனவரோ வீட்டை விட்டு வெளியே வர போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் வீட்டு வாசலில் இந்த கேட்டை மட்டும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் பார்க்குறதுக்கு 10,000 பேர் வருவான். திருந்த மாட்டீங்கடா தமிழ் மீடியா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா. நியூஸ் சேனலை வச்சுட்டு நியூஸை கொண்டு போய் சேர்க்காம பார்ப்பராசி வேலை பார்க்க வேண்டியது. சரி, என்னமோ இந்த சீசன் 2 கடைசி எபிசோட் என்னால் முடிஞ்ச மாதிரி ஏதோ உங்களெலாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறத நினச்சி வருத்தத்தோடு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். பாய்.